இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான். சாட்டர்டே சண்டேனாலே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்க வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. அது வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இல்லை இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகலாம், கடையில் போய் எதனா வாங்கி சாப்பிட்லாங்கிறத யோசிப்பாங்க. அதனால் இன்னைக்கு ஒரு சோயாவை வச்சு கோலா உருண்டை, இந்த மாதிரி ஒரு கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னு இன்னைக்கு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கோலா உருண்டையை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். தேவையான சோயாவை எடுத்துட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சோயாவை வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அந்த 10 நிமிஷம் கழித்து அந்த சூடான தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் திருப்பி நார்மல் தண்ணியை விட்டு ஆற வச்சுட்டு நல்லா புழிஞ்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பெரிய பத்த அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த சோயாவோட சேர்த்தாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையும் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து பார்த்துக்கிட்டு திருப்பி தேவைப்பட்டால் திருப்பியும் பொட்டுக்கடலையை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கி கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை வந்து உருண்டையாக உருட்டி எடுத்து எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுப்பை வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. ஹை ஸ்பீடில் வச்சோம்னு சொன்னோம்னா சீக்கிரத்தில் கருகிரும், உள்ளே வந்து வெந்து வராது. லைட்டாக இப்படி கிளறி கொடுத்து நல்ல ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே இந்த கோலா உருண்டை ரெடி. சோயாவில் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமாக இருக்கும். இதோட ஒரு சாஸை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அதோட புளிப்பு டேஸ்ட்டுக்கும் இதோடைய காரத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு நினைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நான் என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னு நினைக்கி 2ஆக பிச்சுட்டு நல்ல சாஸில் ஒரு முக்கி எடுத்து வாயில் போட்டோம்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து சாப்பாட்டோடையே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு சோயாவை வச்சு கோலா உருண்டை செஞ்சு கட்டியிருக்கேன். நீங்களும் உடனே போய் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு புது ரெசிபி, ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி வேணும்னா அக்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.